வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறப்பு பல்நோக்கு உயர் மருத்துவமனை குறித்து இபிஎஸ் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். ஆதாரம் இல்லாமல் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நீங்களே நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நாளை காலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திறந்து வைப்பதற்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனைக்கு வந்து இதனுடைய அடிப்படை வசதிகளை, இதனுடைய கட்டமைப்புகளை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அறிக்கை விடுவது என்பது நல்லது. அதிமுகவின் 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் பெற்ற விருதுகள், இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட விருதுகள் ஏறத்தாழ 10-12 மடங்கு கூடுதலாக பெறப்பட்டிருக்கிறது. இப்படி விருதுகள் பெறுவதிலானாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாடுகள் மக்கள் முழு மனநிறைவு கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. அமைச்சர் தொடங்குகிறார் என்றால் தொடங்கி வைத்துவிட்டு போன அடுத்த 10வது நிமிஷமே இங்கே புறநோயாளிகளை, உள்நோயாளிகளை அனுமதிக்கிற அந்த சூழல் என்பது ஏற்படும். 218 பணியாளர்களுடன் இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனை நாளைக்கு பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. வேலூரில் சுமார் 198 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சிறப்பு பல்நோக்கு உயர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க இருப்பதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். மேலும் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருந்த தமிழக மருத்துவத்துறை இன்றைக்கு பின்தங்கி உள்ளதாகவும், துறையை நிர்வகிக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாய்ப்பந்தல் போட்டு இந்த உண்மையை மறைத்துவிடலாம் என்று கருதுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று ரயில் மூலம் வேலூருக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு சுமார் 198 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டு கெங்கநல்லூரில் திமுக சார்பில் கட்டப்பட்டு உள்ள கலைஞர் அறிவாலயம் மற்றும் 700 கிலோ வெண்கலத்தால் அமைக்கப்பட்ட கருணாநிதி சிலையை திறந்து வைக்க உள்ளார். இதற்காக பாதுகாப்பு பணியில் வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் சுமார் 1500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 2 நாள் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.